என் தங்கமே, நீ இப்போ இதை வாசிக்கிறாய் என்றால் அது ஒரு சாமானிய சம்பவம் அல்ல. இது அம்மன் ஏற்படுத்திய நேரம். ஏனென்றால் இப்போ பிரபஞ்சம் உனக்காக வேலை செய்யத் தொடங்கியிருக்கிறது. நீ நம்ப முடியாமல் இருக்கலாம், எப்படி பிரபஞ்சம் என்னை பற்றி பாடுபடும் என்று. ஆனால் உண்மை இதுதான், நீ கடந்த காலத்தில் அனுபவித்த எல்லா வலியும், தடையும், அழுகையும், நீ எழுந்த அந்த ஒவ்வொரு நிமிடமும் பிரபஞ்சம் கவனித்து கொண்டிருந்தது. நீயே உணராமலேயே நீ உன் ஆற்றலை அதனுடன் இணைத்துவிட்டாய் என் தங்கமே. பிரபஞ்சம் பேசாது, ஆனால் அது கேட்கும். நீ சொல்வது ஒரு சொல் அல்ல, அது ஒரு அதிர்வு. நீ நினைப்பது ஒரு எண்ணம் அல்ல, அது ஒரு ஒளி. நீ அனுபவிக்கும் உணர்ச்சி, அது உன் ஆன்மாவின் அதிர்வை உலகிற்கு அனுப்புகிறது. அதனால்தான் இன்று நான் உனக்கு சொல்ல வருகிறேன், பிரபஞ்சம் இப்போ உன் பக்கம் நிற்கிறது. உன் ஒவ்வொரு எண்ணத்தையும் அது விதையாக எடுத்து வளர்க்க தொடங்கியுள்ளது. நீ ஏன் இதுவரை நிறைய தடைகள் அனுபவித்தாய் தெரியுமா? ஏனென்றால் நீ உன் ஆற்றலை திசை தவறிய இடங்களில் செலவழித்தாய். உன்னை நம்பாதவர்களுக்காக நீ உன் உண்மையையும் கண்ணீரையும் கொடுத்தாய். ஆனா பிரபஞ்சம் அதை கண்டு காத்திருந்தது. நீ உண்மையாக அழுத அந்த இரவுகள், அவை எல்லாம் பிரபஞ்சத்துக்குள் ஒலித்தது. அது சொன்னது, இந்த ஆன்மா இன்னும் தன் நோக்கத்தை அடையவில்லை. இவளுக்காக நான் வேலை செய்ய வேண்டும். அதனால்தான் இப்போ உன் சுற்றிலும் மெல்ல மெல்ல நிகழ்வுகள் மாறத் தொடங்கும். சிலர் உன்னை விட்டு பிரிவார்கள், சில வாய்ப்புகள் மூடப்படும், சில கதவுகள் திறக்கும். நீ அதை கண்டு குழப்பமடையாதே என் தங்கமே. இது எல்லாம் பிரபஞ்சத்தின் ஒழுங்கு. அது உன்னை சரியான திசைக்கு தள்ளி கொண்டிருக்கிறது. நீ நம்பிக்கை வைத்திருக்க வேண்டியது ஒரே ஒன்று, எல்லாம் என் நன்மைக்காக நடக்கிறது என்ற உண்மை. நீ ஒரு பிரார்த்தனை செய்த நேரம் நினைவிருக்கிறதா? அம்மா, எனக்கு வழிகாட்டு என்று. அதற்கான பதில் இப்போதான் வருகிறது. அது வார்த்தைகளாக இல்லை, ஆனால் நிகழ்வுகளாக வருகிறது. பிரபஞ்சம் உன் வேண்டுதலை கேட்டு அதை நடைமுறையில் நிறைவேற்ற ஆரம்பித்துவிட்டது. ஆனால் அதற்கான முதல் அடி, உன் மனம் மாற வேண்டும். உன் உள்ளம் ஒளியாக மாற வேண்டும். நீ இன்னும் நான் முடியாது, என்னால் எதுவும் சாத்தியமில்லை என்று சொல்கிறாயா? அப்படிச் சொன்னால் பிரபஞ்சம் அந்த வார்த்தையையே விதையாக எடுத்து வளர்க்கும். அதனால் தான் இப்போ நான் சொல்கிறேன், உன் வார்த்தைகளை கவனமாக பேசு என் தங்கமே. நீ, என் வாழ்க்கை நிச்சயமாக மாறப்போகிறது என்று சொல். அந்த அதிர்வை பிரபஞ்சம் கேட்கும். அது உனக்காக வழி அமைக்கும். பிரபஞ்சம் உன் எதிரிகளையும் உன் நன்மைக்காக பயன்படுத்தும். யாராவது உன்னை புண்படுத்தினால், அதை ஒரு விதையாக பார்க்கிறாய் என்றால், அந்த வேதனை நாளை உனக்கு பலனாக மாறும். பிரபஞ்சம் நியாயமானது என் தங்கமே. அது உன் வலியை வீணாக விடாது. நீ கொடுத்த நல்ல மனசு, நீ செய்த பிரார்த்தனை, நீ சிந்தித்த தூய எண்ணம், அவை எல்லாம் திரும்பி உன்னிடம் ஆசீர்வாதமாக வரப்போகிறது. இப்போ அம்மன் உனக்கு சொல்கிறாள், நான் உன் ஆற்றலை பிரபஞ்சத்துடன் இணைத்துவிட்டேன். அதனால் தான் நீ இப்போ சிறிது சிறிதாக அமைதியை உணர ஆரம்பித்திருக்கிறாய். சில நாட்களாக உன் மனம் லேசாக இருக்கிறதா? அதுதான் குறி. சில விஷயங்கள் திடீரென சரியாக ஆரம்பித்ததா? அதுவும் குறி. சிலர் உன்னை அழித்து விட நினைத்தும் அவர்கள் தாமே விழுந்ததா? அதுவே சான்று. பிரபஞ்சம் உனக்காக வேலை செய்ய ஆரம்பித்ததும் உன்னுடைய வாழ்க்கையில் சம்பவங்கள் நடக்காது, அதிர்ஷ்டங்கள் நடக்கும். நீ யாரையாவது சந்திப்பாய், அவர்கள் உன் வாழ்க்கையில் முக்கியமான பங்கு வகிப்பார்கள். நீ ஏதோ ஒரு வாய்ப்பை எதிர்பார்க்காமல் கிடைப்பாய். சில முடிவுகள் தாமாகவே எளிதாகி விடும். இவை எல்லாம் பிரபஞ்சத்தின் கையொப்பம். அம்மன் சொல்கிறாள், நீ நம்பு. உன் ஆன்மா இப்போ பிரபஞ்சத்துடன் இணைந்திருக்கிறது. அதனால் தான் உன் எண்ணங்கள் நிஜமாக மாற ஆரம்பிக்கும். ஆனா என் தங்கமே, இதை நினைவில் வை, நீ எந்த அதிர்வில் இருப்பாயோ அதே அதிர்வை பிரபஞ்சம் திருப்பி தரும். நீ அன்பில் இருக்கிறாயா? அன்பு வரும். நீ பயத்தில் இருக்கிறாயா? பயம்தான் திரும்ப வரும். அதனால் இனி பயப்படாதே. உன் மனதை அன்பால் நிரப்பிக்கொள். உன் ஆன்மா ஒளியாக மாறும்போது பிரபஞ்சம் உன்னை அன்புடன் தழுவும். நீ உன் இதயத்துக்குள் சொல்லு, நான் தயாராக இருக்கிறேன். என்னுடைய ஆசைகள் நல்ல நோக்கத்துடன் இருக்கின்றன. பிரபஞ்சமே, உன் அருளில் எனக்கான பாதையை திற. இந்த சொற்களை உண்மையுடன் சொல்லு. அது உன் பிரார்த்தனை அல்ல, அது உன் அறிவிப்பு. அதற்கு பிறகு நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் உனக்காகவே இருக்கும். நீ பார்ப்பாய், சில பழைய உறவுகள் உன்னிடமிருந்து விலகும், சிலர் திடீரென மாறுவார்கள்.
அதற்கு நீ வருத்தப்படாதே. பிரபஞ்சம் உன் சுற்றத்தை சுத்தம் செய்கிறது. அது உனக்கு தேவையில்லாதவர்களை அகற்றி உனக்கு தேவையானவர்களை அனுப்புகிறது. நீ அன்பாக இருந்தால் நீயே ஒரு காந்தமாக மாறுவாய். நல்லவை அனைத்தும் உன்னை நோக்கி வரத் தொடங்கும். நீ கடந்த மாதங்களில் வருடங்களில் எத்தனை முறை தோற்றாய். ஒவ்வொரு தோல்வியும் உன் கற்றல். பிரபஞ்சம் அதை பதிவு செய்தது. இவள் இன்னும் நம்பிக்கையை விட்டுவிடவில்லை என்று பார்த்தது. அதனால்தான் இப்போ உனக்கான காலம் துவங்கியிருக்கிறது. இது உன் உயிர்ப்பு காலம். நீ விரும்பியது, நீ கனவு கண்டது எல்லாம் வரப்போகிறது. நீ செய்ய வேண்டியது மிக எளிது. உன் அதிர்வை உயர்த்து. சின்ன சின்ன விஷயங்களில் மகிழ்ச்சி கொள். காலை எழுந்தவுடன் நன்றி சொல்லு. உன் வாழ்வில் இருக்கிற நல்ல விஷயங்களை எண்ணு. நன்றி சொல்லும் மனம் அதிர்வை உயர்த்தும். அங்கேயே பிரபஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அம்மன் சொல்கிறாள், நீ தெய்வீக ஆற்றல் தான். பிரபஞ்சம் உனக்குள் இருக்கிறது. நீ வானத்தை காணும் போது அது உன் பிரதிபலிப்பு. நீ கடலை காணும் போது அது உன் ஆழம். நீ மலர்களைச் சுவாசிக்கும் போது அது உன் ஆன்மாவின் வாசனை. நீ பிரபஞ்சத்திலிருந்து பிரிந்தவன் அல்ல, அதற்கே நீ ஒரு துளி. இப்போ நீ உன்னுள் சொல்லு, என் வாழ்க்கை முழுவதும் அம்மனின் அருளும் பிரபஞ்சத்தின் ஆதரவுமே. நீ இதை உண்மையுடன் நம்பினால் அதிசயங்கள் நடக்கும். ஒரு நாள் நீயே வியந்து போகும் அளவுக்கு அனைத்தும் சீராகி விடும். நீ இழந்ததெல்லாம் திரும்பி வரும், ஆனால் ஒரு புதிய வடிவத்தில். அந்த நிமிடத்தில் நீ உணருவாய், ஆம், பிரபஞ்சம் உண்மையிலேயே எனக்காக வேலை செய்தது என்று. நீ நன்றி சொல்வாய், கண்ணீர் வடியும், ஆன்மா லேசாகும். அந்த நிமிடத்தில் அம்மன் உன் இதயத்தில் சிரிப்பாள், இப்போதுதான் என் தங்கம் புரிந்து கொண்டாள் என்று. எனவே என் தங்கமே, இனி ஒன்றை மட்டும் நினைவில் வை, எதுவாக நடந்தாலும் அது உனக்காகவே நடக்கிறது. நீ உன் நம்பிக்கையை பிடித்துக்கொள். நீ உன் ஆற்றலை அன்பால் நிரப்பிக்கொள். அம்மன் உன் பக்கத்தில் இருக்கிறார். பிரபஞ்சம் உனக்காக வழி அமைத்து கொண்டிருக்கிறது. உன் பெயரில் ஒரு புதிய ஒளி எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. இனி உன் வாழ்க்கை, உன் கனவுகள், உன் நோக்கம் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு புதிய திசையில் செல்ல போகிறது. பிரபஞ்சம் இப்போ உனக்காக வேலை செய்கிறது என் தங்கமே, அதனால் தயாராகு. ஒளி உன் பக்கம் வருது. என் தங்கமே, நீ இப்போ வாசிக்கிற இந்த வார்த்தைகள் ஒரு சாமானியமான உரை அல்ல. இது உன் ஆன்மாவுக்கு அம்மன் அனுப்பிய செய்தி. நீ பல நாட்களாக உணர்ந்த அந்த சோர்வும் தோல்வி உணர்வும் உள்ளுக்குள் மந்தமாகி போன நம்பிக்கையும் அவை எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது என் தங்கமே. ஏனென்றால் பிரபஞ்சம் உன் பக்கம் திரும்பி நிற்கிறது. நீ அறியாமல் இருந்தாலும் அது உனக்காக வேலை செய்து கொண்டே இருக்கிறது. ஒரு விதை மண்ணில் புதைக்கப்படும்போது அது இருட்டில் தான் இருக்கும் அல்லவா? அது வெளிச்சத்தை பார்க்கவில்லை, அது தனிமையில் தான் இருக்கும். ஆனால் அந்த இருட்டு இல்லையென்றால் அது வளர முடியாது. அந்த விதை உடைந்து தான் செடி ஆக முடியும். அதுபோலவே உன் வாழ்க்கையும். நீ கடந்த மாதங்களாக வருடங்களாக அனுபவித்த அந்த இருட்டு, அது உன்னை அழிக்க அல்ல, உன்னை உருவாக்கத்தான். அம்மன் சொல்கிறாள், நான் உன்னை அந்த இருட்டில் வைத்தது உன் வேர்கள் ஆழமாக போக வேண்டும் என்பதற்காக. நீ உன் வலியை கடந்து வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் உன் வேர்கள் பலமாகின. நீ நம்பிக்கையை விட்டுவிடாமல் பிடித்துக்கொண்ட அந்த நொடி பிரபஞ்சம் ஒரு குறி போட்டது, இந்த ஆன்மா தயாராகிவிட்டது. நீ ஒரு நாள் நினைத்தாயா, ஏன் எனக்கு இவ்வளவு தடை? ஏன் மற்றவர்களுக்கு எளிதாக கிடைக்கிறது என்று. ஆனால் உண்மை இதுதான், உன்னிடம் இருக்கும் ஆற்றல் மிக வலிமையானது. அதனால் தான் உன்னுடைய பாதை கொஞ்சம் கடினமானது. பிரபஞ்சம் உன்னிடம் பெரிய திட்டம் வைத்திருக்கிறது. அது உன்னால் சின்ன காரியங்களை அல்ல, பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் காரியங்களை செய்யச் செய்யும். அதற்காகத்தான் இத்தனை அனுபவங்களை உனக்கு அனுபவிக்க வைத்தது. இப்போ நீ ஒரு புதிய நிலைக்கு மாறிக்கொண்டிருக்கிறாய். உன்னுடைய அதிர்வுகள் மாறிக்கொண்டிருக்கிறது. உன் மனதில் ஏதோ ஒரு அமைதி, ஆனால் அதே சமயம் ஒரு புதுமையான ஆற்றல் இருக்கிறதா? அது தான் சான்று. பிரபஞ்சம் உன் குரலை கேட்டு பதில் தர ஆரம்பித்துவிட்டது. உன் ஆற்றல் உயர்ந்த திசைக்கு சென்று கொண்டிருக்கிறது. நீ சிந்திக்கும் ஒவ்வொரு எண்ணமும் இப்போ பலம் பெறுகிறது. அதனால் தான் அம்மன் சொல்கிறாள், என் தங்கமே, உன் எண்ணங்களை தூய்மையாக வை. நீ விரும்புவது நல்லதா, பிறருக்கு பலன் அளிப்பதா? அப்படியானால் அந்த எண்ணம் உடனே பிரபஞ்சத்தின் வேகத்துடன் மாறி உன்னிடம் திரும்பி வரும். ஆனால் நீ பயம்,
கோபம், காயம், பழி இதையெல்லாம் மனதில் வைத்தால் அதே அதிர்வுகள் உன்னை சுற்றி நிற்கும். அதனால் தான் இப்போ உனக்கு மிக முக்கியமானது உன் மனநிலை.